எல்லாருக்கும் பிரகாஷ் நடச்ச வணக்கங்கள். இப்போ எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இந்த வீடு வந்து நியூசிலாந்தில் வாடகைக்கு வந்திருக்கு. இப்போ நியூசிலாந்துலேருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இப்போ நியூசிலாந்தில் ஏதாவது ஒரு வீடு வாடகைக்கு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது எப்படின்னா காம்பவுண்டு சவருக்குள்ள ஒரு தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு வீடு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்னு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த வீடியோவில் முழுமையாக நான் வந்து சுற்றி காட்ட போகிறேன். இந்தியாவிலேருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நியூசிலாந்தில் வாடகை வீடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சும்மா அப்படியே பாருங்கள். சரி வாங்க உள்ளே போய் வீடு எப்படிங்கிறத நம்ம அப்படியே சுற்றி பார்ப்போம். இப்போ பெரும்பாலும் நியூசிலாந்தில் எப்படி வந்துருச்சு அப்படின்னா, அதாவது வந்து சிங்கிளாக இருக்கிற வீடெல்லாம் எடுத்துகிட்டு அப்பார்ட்மெண்ட் மாதிரி நிறையா வீடுகள் வந்துட்டு இது மாதிரி இப்போ வந்து சிங்கிளாக பார்க்குறதெல்லாம் வந்து பெரிய அபூர்வமாக இருக்குது. சரிங்களா, இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் அந்த வீடு, வாடகைக்கு வந்த வீடு. அதுக்கு பக்கத்தில் அங்கே தெரியுதுல்ல, அது வந்து கார் கராஜி. ஆக்சுவலாக வந்து நீங்கள் 2 காரே கூட நீங்கள் அந்த இடத்துல போட்டுக்கலாம். அது போக இந்த வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நிறையா ஸ்பேஸ் இருக்குது. அந்த வீட்டுக்கு பின்னாடி அந்த சைடுமே பார்த்துட்டிங்கன்னா நிறையா ஸ்பேஸ் இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நியூசிலாண்டில் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறதே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஆக்லாண்டில் ஹென்டர்சன் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த வீடு வந்து இருக்குது. சரி வாங்க நிறையா அந்த வீடை பற்றி இன்னும் டீட்டெயில் நிறையா சொல்கிறேன். இப்போ வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவோம்ல, வரண்டா போர்ட்டிக்கோ அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுமாரி தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி வந்துடலாம் போல். நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து அழகாக அப்படியே சுற்றி வரலாம். அரசியலில் இருந்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து நின்றுட்டு அப்படியே கை காட்டிக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். இப்படிப்பா வலது கால் எடுத்து வச்சு தானே வைக்கணும். வாங்க எல்லாம் உள்ளே வாங்க. இதுதான் வந்து ஹாலு. வீடு வந்துட்டு அன்ஃபர்னிஷ்டு வீடு தான். சரிங்களா, அதாவது நீங்கள் எதுவுமே வந்து ஃபர்னிச்சரோடு இருக்காது. இந்த வீடு ஃபுல்லாக எம்டி தான். ஹாலில் வந்துட்டு ஆனால் ஏசி வச்சுருக்காங்க. ஏசியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஹீட்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நியூசிலாண்டில் நான் பெரும்பாலும் எல்லா வீட்லேயுமே பார்த்துட்டாங்க, ஹாலுக்கு பக்கத்துலேயே அப்படியே வந்து கிச்சனை வச்சுருவாங்க. வாங்க பார்க்கலாம். கிச்சனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் அடுப்பு கிடையாது. சரிங்களா, இது வந்து கரண்ட் அடுப்பு தான். ஸோ அதனால் வந்து கேஸுக்குன்னு தனியாக பில்லு வராது, கரண்ட் பில்லு தான் வரும். சரிங்களா, வாங்க அப்படியே போவோம். இப்போ கிச்சனில் பார்த்துட்டிங்கன்னா அந்த கார்பெட் ஹாலில் போட்டிருக்காங்களா, அதுமாரி இல்லாமல் இங்கே வந்து ஒரு டைல்ஸ் மாரி தான் இருக்குது. இது ரொம்பவே வந்து பெஸ்ட்டு. ஏன்னா கிச்சனில் எல்லாம் வந்து மேக்ஸிமம் இங்கே வந்து கார்பெட் போட மாட்டாங்க, டைல்ஸ் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அது நம்மளுக்கு தொடச்சி எடுக்கக்குள்ள கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சின்னதாக இங்கக்குள்ளே கூட ஒரு டைனிங் டேபிள் கூட போட்டுக்கலாம். பக்கத்துலேயே இங்கே பார்த்துட்டிங்கன்னா இப்போ வீடியோ ஆரம்பிச்சோடனே சுற்றி வந்தால இங்கே பாருங்கள், இந்த சைடு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடு கூட போய்க்கலாம். இப்போ லாக் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த ஹால் வந்து நல்ல பெருசாக இருக்குது. ஒரு டிவி வச்சுட்டு நீங்கள் வந்து சோஃபா வச்சா கூட நல்லா வந்து உங்களுக்கு ஸ்பேசியஸாக இட வசதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஹால் தான். இந்த வீடை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு 3 பெட்ரூம் வீடு தான் இது. அது மட்டும் இல்லாமல் 3 பெட்ரூமுக்கு ஒரு பாத்ரூம் தான். மேக்ஸிமம் இந்த பழமையான வீடுகளில் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாத்ரூம் தான் வரும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி வாங்க அப்படியே போவோம். இப்போ இந்த சைடு இப்போ நீங்கள் கிச்சன் பார்த்தீங்க, இதுக்கு பக்கத்தில் ஹால் பார்த்தீங்களா, இப்போ இதுக்குள்ளே தான் வந்து அந்த ரூம் எல்லாம் இருக்குது. வாங்க போவோம் அப்படியே. இங்கே பாருங்கள், ஒரு ஹாலில் வந்து ஒரு யாராவது ஒருத்தங்க தெரியாதவங்க வந்தாங்க அப்படின்னா கூட நீங்கள் ஹாலிலே பேசி அனுப்பிடலாம். அந்த மாதிரி தான் இது வந்து எவ்வளோ ஒரு செப்பரேட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள், ப்ரைவசியாக இருக்குது நமக்கு. சரியா, இங்கே வந்தோடனே இந்த இடம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஷிங் மிஷின், நீங்கள் ட்ரையர் அதெல்லாம் கூட வச்சுக்கலாம். இந்த சைடுமே பார்த்துட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியிலே போயிடலாம். இங்கே வாங்க அப்படியே. இந்த வீட்டோட ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வீடு மட்டும் இல்லாமல் வீடை சுற்றி நிறைய இடம் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம உள்ள ஹால்லேருந்து இப்படி உள்ளே நுழைஞ்சோமா, உள்ளே நுழைஞ்சோடனே இங்கிட்டு வெளியில் வந்தோடனே திருப்பியும் இங்கே ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. சரிங்களா, நல்லா விளையாடலாம் போல் வீட்டில் இருந்தோம்னா. சரி வாங்க அடுத்தது அப்படியே உள்ளே போயிடலாம். வாங்க, நம்ம வெளியில் பார்த்துட்டோம், அப்படியே சாத்திடுவோம். வாங்க, இப்போ நீங்கள் இது பார்த்தது வந்து வாஷிங் மிஷின் அண்ட் வந்து ட்ரையரு, ஒரு லாண்ட்ரி ஏரியா மாதிரி வச்சுக்கிடுங்க. லாண்ட்ரி ரூமை க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஹாலா. இப்போ நம்ம வந்து உள்ளே வந்ததோட லாண்ட்ரி ரூமை பார்த்தோம். இப்போ இது இங்கிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் ஹால் ரூமை. இது வந்து ஒரு பெட்ரூமு. பெட்ரூம்லாம் கார்பெட் தான் போட்டிருக்கு. வாங்க, இது வந்து ஒரு சின்னதாக வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. வாட்டர் ப்ரூஃபாக வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் பொட்டி பொடிக்கையோட வந்தால் பொட்டி படிக்க அள்ளி அமுக்கிக்கலாம். அதில் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ரூம் 1. சரிங்களா, வாங்க அப்படியே போவோம். சரி, இப்போ லாண்ட்ரி ரூம் பக்கத்துலேயே ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது. இங்கே நியூசிலாண்டில் பெரும்பாலும் பழங்காலத்து வீடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா டாய்லெட் தனியாகவும் நம்ம குளிக்கிறோம்ல ஷவர் அதெல்லாம் தனியாக தான் இருக்கும். இந்த வீட்டில் அதே மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க அடுத்தது போவோம். அப்படியே டாய்லெட்டுக்கு ஆப்போசிட்லேயே கூட நீங்கள் ஒரு கொஞ்சம் திங்ஸ் செல்ஃப் மாரி இருக்குது, கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாம். சரிங்களா, அப்படியே வாங்க இதுக்கப்புறம் இங்கிட்டு போவோம். இதுதாங்க குளியல் அறை. நீங்கள் படுத்துக்கிட்டு குளிக்கிறனாலும் குளிக்கலாம். இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா ஷவர் இருக்குது. சரிங்களா, இந்த இருக்குது, நீங்கள் நின்றுட்டு குளிக்கிறனாலும் குளிக்கலாம். அவ்வளோதான். இந்த சைடு பாருங்கள் கண்ணாடியே இருக்குது. சரி வாங்க அப்படியே வெளில போயிடுவோம். இப்போ நீங்கள் வந்து டாய்லெட்டும் பார்த்துட்டிங்க, குளியல் அறையும் பார்த்துட்டிங்களா. அதுக்கப்புறம் வந்து ரூம் நம்பர் 2. சரிங்களா, ரூம் நம்பர் 2 வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரூம் 1 விட ரூம் 2 வந்து நல்லா பெருசாக இருக்குது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வாட்ரூப்புமே நல்லா பெருசாக இருக்குது.
ஏன்னா ரூம் 1 கம்பேர் பண்ணும்பொழுது ரூம் 2 வந்து நல்ல பெருசு, வார்ட்ரூப்பும் நல்ல பெருசு. சரிங்களா, வாங்க அப்படியே போவோம். இதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ரூம் நம்பர் 3. அதாவது ரூம் 1ம் ரூம் 3யும் பார்த்துட்டிங்கன்னா ஒரே சைஸில் தான் இருக்குது. ரூம் 2 வந்து ரொம்ப பெருசு. சரிங்களா, 3 பெட்ரூமில் வந்து ஒரு ரூம் நல்ல பெரிய சைஸாக இருக்குது, 2 ரூம் வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்குது. வாங்க அப்படியே காட்டுறேன். இதுக்கு இங்கிட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ரூமுக்கும் ஒரு சின்னதாக வந்து ஒரு வார்ட்ரூப் வந்து அழகாக வச்சுருக்காங்க. எல்லா ரூம்லேயுமே வார்ட்ரூப் வந்து அந்த ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. சரி வாங்க அப்படியே போவோம். அப்படியே வாங்க. இந்த வீட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த டோர் இருக்குல்ல, இந்த டோரை திறந்தோன்னா ஹால் வந்துடும். அந்த ரூமெல்லாம் செப்பரேட்டாக வச்சுட்டு டாய்லெட்டு, அந்த குளியல் அறை எல்லாமே வந்து ஒரு ப்ரைவசியாக இருக்குது. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த வீட்டில். சரி வாங்க போவோம். நியூசிலாண்டில் பெரும்பாலுமே வந்து இப்படி தான் வச்சுருக்காங்க. நல்ல காற்றுங்க. ஆனால் இன்னைக்கு காலிலேருந்து வாங்க அப்படியே போவோம் வீட்டோட வெளியில். இந்த வீட்டோட ஓனர் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ் தான், ஒரு நெருக்கமான நண்பரும் கூட, ரொம்ப நாள் பழக்கம். சரிங்களா, இப்போ அவர் தான் வந்து இந்த வீடை வந்து ரெண்டலுக்காக விட இருக்கிறாரு. இது வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க மாதம் அண்ட் வருஷம்னு பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் 2026 தான் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஹவுஸ் ஓனர் இருக்கார்ல, அவரோட மெயில் ஐடி வந்து நான் இங்கே கொடுக்குறேன். யாருக்கு இப்போ நியூசிலாண்ட்லேருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீடியோ யாராவது வாடகைக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அவரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க நேரடியாக. ரெண்ட் சம்மந்தமாக வந்து ஃபிக்ஸடாக இதுதாங்கிற மாதிரி அவர் சொல்லலை. ஸோ கூட குறைச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அவர்கிட்டே மெயில் பண்ணி ரெண்ட் எவ்வளவு மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து அவர்கிட்டே நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த இடத்த வந்து ஆரம்பத்திலே நான் சொன்னேன், ஆக்லாண்டில் ஹெண்டர்சனில் இருக்குது அப்படின்ட்டு. ஹெண்டர்சனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வைட்டாக்கரே ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மேசி யூனிவர்சிட்டி, இங்கிட்டு போனீங்கன்னா வெஸ்ட் சிட்டி மால். அப்படியெல்லாம் உங்களை வந்து நான் உருட்ட விரும்பலை, ஆனால் இதெல்லாம் பக்கத்தில் இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு எது பெஸ்ட்டு, உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையாங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடு வந்து அப்படியே தனியாக வந்துடுது. வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கார் கராஜ் வந்து, அதாவது ஒரு கார் இல்லை 2 கார் நிப்பாட்டலாம். 2 கார்னு கூட நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்னை பொறுத்த மட்டும் இந்த வீட்டில் வந்து ஒரு 3லேருந்து 4 கார் வரையும் நிப்பாட்டலாம். ஏன்னா ஃப்ரண்ட்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா இங்கிட்டு இதில் கூட நம்ம ஒரு கார் ஒதுக்கி நிப்பாட்டலாம். ஏன்னா கார் பிரச்சனை இருக்காது. இந்த ஹவுஸ் ஓனர் வந்து இன்னொன்று சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வீடு வந்து ஃபேமிலிக்கு தான் மட்டும் இல்லை, பேச்சுலரும் அலவுடு தான். இப்போ பேச்சுலர் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஒரு 3 பேரோ இல்லை 4 பேரோ சேர்ந்து படிக்கிறீங்க, தனிப்பட்ட ஒரு வீடாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். நான் மெயில் ஐடி கொடுத்துட்டேன் இல்லையா, அவர்கிட்டே கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்ட் எவ்வளவு என்னங்கிற மாதிரி பேசிங்க. அதாவது ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு வீடு எடுத்துகிட்டு ஃப்ளாட்மேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 2 ஃபேமிலியாக இருக்கிறோம் சேர்ந்து எடுக்கணும்னா கூட நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை இவ்வளோ பெரிய வீட்டையும் ஒரே ஆள் எடுக்கிறனா கூடயும் எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கணுமோ பார்த்து எடுத்துங்க. அவர் எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க ஒத்து வர்ற மாதிரி தான் என்கிட்ட வந்து இந்த ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிறது தான் உத்தமம். ஏன்னா வந்து இது அவங்களோட வீடு, நம்ம எதுவும் வேர்க்கொண்டு எதுவும் சொல்ல முடியாது. சரியா, வாங்க வீடை நான் வந்து உங்களுக்கு சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான் என்னோட வேலை. வாங்க போவோம். கராச்சிக்கு பக்கத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா நிறையா வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் நான் நியூசிலாண்டில் நிறையா வீட்டில் வந்து பார்த்துருக்கேன். நம்ம வீட்டில் பார்த்ததில்ல, இந்த வெள்ளைக்காரங்க வீட்டிலலாம் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பிள்ளைங்க போட்டு நல்லா வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ட்ராம்பலிங்கோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த குழந்தைகளை வந்து ஜம்ப் பண்ணும்ல, அது வந்து இந்த இடத்துல கூட நம்ம போட்டோம்னா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கிட்டு வாங்க, இங்கிட்டு பாருங்கள் நிறையா ஸ்பேஸை. அதாவது இந்த கராச்சிக்கு பின்னாடி இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. அதாவது நல்லா வந்து கார்டனிங் பண்ணணும், இல்லை வந்து செடி கிடி வளர்க்கணும்னா கூட வளர்க்கலாம். அப்புறம் ஏதாவது நீங்கள் வந்து சிக்கன் எக்கனா சூடணும், அந்த பார்பிக்யூ இதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், போட்டு இது பண்ணணும்னா அதை கொளுத்தி எதுவும் விட்றாதீங்க, பார்த்து பத்திரமா பண்ணுங்க, அவ்வளோதான். வாங்க அப்படியே போவோம். ஏதாவது நீங்கள் இந்த வீடு அப்படியே முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இதான் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. 2வது இண்டிவிஜுவலாக வீடு இருக்குது. இப்போ இந்தியாவிலேருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் யாரும் வாடகைக்கு இந்த வீடு எடுக்க போகிறது இல்லை. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் நியூசிலாண்டில் ஒரு வாடகை வீடு எப்படி இருக்கும், அதாவது இண்டிவிஜுவல் ஹவுஸ். சரிங்களா, இதுதான் இல்லை, நியூசிலாண்டில் வந்து ஃப்ளாட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, நிறையா இருக்குது. டவுன் ஹவுஸுங்கிறாங்க, செப்பரேட்டாக சொல்கிறாங்க. இது பார்த்ததுல இது செப்பரேட் ஹவுஸ். அதாவது வந்து தனியாக நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கும் பாருங்கள், வேலி அடைச்சி வேலிக்குள்ளே ஒரு வீடு, அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு வீடு தான். இப்போ நீங்கள் எல்லாம் வந்து அந்த வாடகை வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே போவாங்க. இந்த வீட்டோட முழுமையான லொக்கேஷன் வந்து பார்த்துங்க. இது கராச்சிக்கு பக்கத்தில் இது அப்படியே ஒரு வீடு வந்துடுது. நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணும். நல்ல வீட்டுக்கு முன்னாடியும் ஸ்பேஸ் இருக்குது, பின்னாடியும் வந்து ஸ்பேஸ் இருக்குது. வாங்க அப்படியே போவோம். இந்த வீட்டோட ஸ்ட்ரீட்டையும் காட்டிட்டு இந்த வீடியோ வந்து இதோட நம்ம முடிச்சிடுவோம். வாங்க. நியூசிலாண்டில் வந்து நம்ம உண்மையிலேயே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதா லைக் பண்ணுவோம் இல்லையா. நல்ல பணங்காசு இருக்குது, இந்த மாதிரி உங்களால் தனியாக ஒரு வீடு எடுத்து இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஊர் மாதிரியே இருக்கலாம் போல். இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில். உண்மையிலே ஸ்பேஸ் தான் எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீட்டில். ஆமாம், அதுதான் உண்மையிலே வந்து கிடைக்கிறது இல்லை. ஆனால் வாடகைக்கு போகிறோம்னா ஒரு பொந்து மாதிரி போய் உட்காந்துக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்பேசியஸாக கிடைக்கிறது ரொம்ப இதாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டே வந்தீங்கன்னா இதோட வந்து எண்ட் ஆயிடுது இந்த ஸ்ட்ரீட்டை. இந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள வீடு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். எதுவுமே வந்து இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து
அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதே கிடையாது. நியூசிலாண்டில் இருந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, இந்த வீடு சுற்றி காமிச்சதையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே இந்த வீடு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நான் கீழே இப்போ மெயில் ஐடி திரும்பவும் கொடுக்குறேன். அவரை உண்மையிலேயே கான்டாக்ட் பண்ணி பேசிங்க. அவர் என்ன சொன்னாருங்கிறதையும் நான் வீடியோ உள்ளே நான் சொல்லிட்டேன். ரெண்ட் வந்து நீங்கள் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.